என் மண் என் மக்கள் நாயகன் அண்ணாமலை ஐயா அவருடைய ஆசையுடன் ஏன் இந்த கூட்டணி அமைந்தது என்ற காரணத்திற்கு மக்கள் தளபதி வாசன் ஐயா அவர்களும் அருமை தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூறிய ஒரே ஒரு கருத்து ஒன்று, ஐயா கூறியது வலிமையான பாரதத்தை உருவாக்கிய ஐயா நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று. அதே நேரத்தில் பசுமை கண்ட ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது போதையில்லா தமிழகம் என்று. இந்த இரண்டும் 2024 தேர்தலுக்கான முக்கியமான ஒரு கொள்கை. இந்த கொள்கையின் சார்பில் சாமானியனான மக்கள் செல்வர் ஐயா டிடிவி தினகரன் ஆசியுடன் 3 முறை முதலமைச்சராக அமர்ந்திருந்த ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவுடன் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த ஐயா தமிழறிவு மணியன் அவருடைய ஆசையுடன், பாரிவேந்தர் அவருடைய ஆசையுடன், ஏசிஎஸ் அவருடைய ஆசையுடன் இன்றைக்கு என்னை ஏழை சாதாரண தொண்டனை ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னுடைய மக்கள் தளபதி அவர்கள் என்னை சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட வைத்திருக்கிறார். நான் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், ஐயா தமிழறிவு மணியன் சொல்கிறது அனைத்தும் உண்மை. அதில் ஒரு உண்மை என்னவென்றால், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான், ஆனால் இங்கே பிழைக்க வந்தவர் தான் டிஆர் பாலு. 1980களில் கடப்பேரி மலையிலே கல் உழைக்க வந்தவர் தான் டிஆர் பாலு. இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த டிஆர் பாலுவா அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அன்றைக்கு கல் உழைக்கும் போது எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்திருப்பாரா என்றால் ஒன்றுமே செய்யாதவர் தான் டிஆர் பாலு. 15 ஆண்டு கால பாராளுமன்ற உறுப்பினர், 20 ஆண்டு 10 ஆண்டு கால மத்திய அமைச்சர். இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? இந்த மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவரை போய் சந்திக்க முடியுமா? அவரால் கூற முடியுமா? அவர்கள் கடைசி பிஆரை மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க முடியும். மத்திய அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மக்களை சந்திக்க மாட்டேன் என்று கூறி 2019 வாக்கு கேட்க வந்த அவர் எப்போதாவது ஒரு முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் குறைந்திருக்கும் கூட்டத்தை இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருப்பாரா? இதையெல்லாம் நிரூபிக்க முடியுமா? நாளைக்கு இதே பகுதியில் பதிலளிக்கக்கூடிய டிஆர் பாலு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமா என்று கூறி என்னை மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் ஒரு சாமானிய தொகையை நிறுத்திருக்கிற இந்த சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களித்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து இந்த ஏழை எளிய சாமானியர்களை வெற்றி பெற செய்ய